சோமா செய்யலாமா? செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலனா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வறுத்துக்கணும். வறுத்துறவ சும்மா இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். சோமாசுக்கு பூரணம் ரெடி. நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வறுத்துக்கணும். 1/4 கப்பு ரவை. 1/4 கப்பு ரவை போடணும். பூர்ணம் சோமாசு எடுத்து ஒரு பவுல்ல கொட்டி தனியா வச்சுக்கணும். ஒரு முடி தேங்காய் போட்டுக்கலாம். அதை நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்துக்கணும். அதை நம்ம இப்போ லைட்டாக வறுத்துக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். வெளியில் வச்சா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். வெளியில நம்ம இந்த சோமாசை வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 2 வாரத்துக்கு. இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதம் கூட தாங்கும் நம்மளுக்கு அந்த சோமாஸ். பூர்ணம் சோமாசுக்கு உள்ளே வைக்கிற சக்தி. ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். அப்போதான் நம்மளுடைய சோமாஸ் கெட்டு போகாமல் இருக்கும். இதையும் இந்த ரவை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணும்னா கூட போகவே பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய். 1 ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கலக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோமாஸ்க்குள்ள வைக்கிற பூர்ணம் இப்போ ரெடி. 1/4 கிலோ மைதா சோமாஸ் செய்யறதுக்கு. இப்போ நம்ம இதை பேசிக்கலாமா? டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா பேசிடலாம். அந்த மாவு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த மாவை நல்லா நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி இப்போ நம்ம அதுக்குள்ளே பூர்ணத்தை எடுத்து வச்சிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம பூர்ணம் வைக்கலாம். கொஞ்சோண்டு பூர்ணம் வச்சு நம்ம அதை அப்படியே மடிச்சிக்கலாம். நம்ம பாட்டி எப்படி மடிக்கிறாங்களோ அதை பார்த்து நீங்களும் மடிச்சுக்கோங்க. பூர்ணம் பெரிய வராது இருக்கிறதுக்கு சோமாசு ரெடி. பூர்ணம் வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ சோமாஸ் ரெடி. நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெயில் போட்டுருவோம். ஒன்று ஒன்றா பொறுமையாக போடுங்க. தப்புன்னு போட்டிங்கன்னா சோமாஸ்லாம் வெளியில் வந்துடும். இது நல்லா இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோமாஸ் டேஸ்டான சோமாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்டியான சோமாஸ் சூப்பராக ரெடி. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ட்ரை பண்ணலாமா? நம்ம டேஸ்டாக இருக்குது. நல்லா மொறுன்னு டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு வந்து 1 கப் மாவுக்கு வந்து 7 வந்து சோமாஸ். நீங்கள் உங்களுக்கு வேணா எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் தீபாவளி பழக்கம் செய்யப்படும். அதுக்கு நான் சண்டே வீடியோ போடுறேன். கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா?